ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்களுக்கு தமிழ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தமிழில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. என்னன்னா ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், அதாவது மத்திய அரசாங்கத்தால 2009 கொண்டு வரப்பட்டது தான் இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், RTE அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதனுடைய முக்கியமான நோக்கம் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏழை மாணவர்கள் தனியார் பள்ளிகளில் போய் படிக்க முடியாத கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு மத்திய அரசாங்கத்தால 2009 கொண்டு வரப்பட்டது தான் இது. தனியார் பள்ளிகள்ல 25% வரைக்கும் மாணவர்களுக்கு அரசாங்கமே பணம் கட்டி படிக்க வைக்கிறாங்க. இதை தற்பொழுது தமிழக அரசாங்கம் மற்றும் மத்திய அரசாங்கம் ரெண்டுமே இணைஞ்சுதான் இதுக்கான ஃபீஸை பே பண்றாங்க. இதுக்கு சம் எலிஜிபிலிட்டி, என்னென்ன இது தகுதி இருக்கு, வயது வரம்புகள் மற்றும் என்ன கம்யூனிட்டிக்குள்ள வரணும், எவ்வளவு ஆண்டு வருமானம் இருக்கணும் அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா நம்ம உள்ள பார்க்கலாம். இப்ப இந்த RTEல என்ன ஸ்டாண்டர்ட்ல இருந்து என்ன ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, LKGல இருந்து 8th வரைக்கும் நீங்க படிக்கலாம். அதாவது உங்க குழந்தைய படிக்க வைக்கலாம். இதுல உங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி ஸ்கூல் ஃபீஸ் ஃப்ரீ, பட் இயர்லி புக் ஃபீஸ், பஸ் ஃபீஸ் இருந்தா நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஃப்ரீ அப்படின்னா நம்ம டோட்டலா ஃப்ரீ அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இந்த அமௌண்ட் நீங்க பே பண்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த அமௌண்ட் கவர்மெண்ட் பே பண்ண மாட்டாங்க போல இருக்கு, பஸ் ஃபீஸ், புக் ஃபீஸ் அப்படிங்கிறது. இந்த RTEல உங்களோட குழந்தைங்க எந்த ஸ்டாண்டர்ட்ல ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, LKGல ஜாயின் பண்ண வைக்கலாம். அதை விட்டுட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஜாயின் பண்ண வைக்கலாம். அதிகபட்சம் நீங்க LKGல ஜாயின் பண்ண வைக்கிறது நல்லது. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஜாயினிங் அப்படிங்கிறது கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டமான விஷயமா இருக்கு. உங்க குழந்தைங்களை LKGல ஜாயின் பண்ண வைங்க. LKGல நீங்க ஜாயின் பண்ண வைக்கிறீங்க அப்படின்னா உங்க குழந்தைக்கு என்ன வயசு இருக்கணும்னா, இப்போது வரைக்கும் தெரிஞ்ச விஷயத்துல 3 years 6 months இருக்கணும் குழந்தைக்கு. அப்படி இருக்க உள்ள இருந்துச்சுன்னா நீங்க ஜாயின் பண்ண வைக்கலாம். இப்போ உங்களோட குழந்தைகளை RTEல ஜாயின் பண்ண வைக்கணும் அப்படின்னா அதுக்கான தகுதிகள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நம்பர் 1 குடும்பத்தினுடைய ஆண்டு வருமானம். ஆண்டு வருமானம் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய்க்குள்ளதான் இருக்கணும், 2 லட்சம் ரூபாய் தாண்டி இருக்க கூடாது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, உங்களுடைய குழந்தை 3 வருஷம் 6 மாசத்துக்குள்ள இருக்கணும். அதை தாண்டி இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா அட்மிஷன் போடப்பட மாட்டாது. நீங்க டேட் ஆஃப் பர்த் கொடுக்கும் போதே உள்ள அப்ளை பண்ணும் போது ஏத்துக்காது. இப்ப குழந்தை நீங்க ஓகே இந்த தகுதிகள்லாம் இருக்குன்னா அடுத்த கட்டமா நீங்க அப்ளை பண்றதுதான். இது எப்ப உங்களுக்கு அப்ளை ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா, ஏப்ரல் 20, 2024 ஸ்டார்ட் ஆகுது. இந்த வருஷம் ஏப்ரல் மாசம் 20ஆம் தேதியில இருந்து இதே வருஷம் மே மாசம் 18ஆம் தேதிக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன்ல கொடுத்திருக்காங்க இப்போதைக்கு. ஓகே, இப்ப நான் சொல்லப்பட்ட எலிஜிபிள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க அடுத்த கட்டமா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு தேவையான ஆவணங்கள், ரெக்யூர்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துலாம். குழந்தையுடைய போட்டோ, குழந்தையுடைய ஆதார் கார்டு, பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு, வீட்டினுடைய ஃபேமிலி ஸ்மார்ட் கார்டு, வருமான சான்றிதழ், குழந்தையுடைய பர்த் சர்டிபிகேட், குழந்தையுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட், இந்த டாக்குமெண்ட் எல்லாமே எடுத்துக்கிட்டு நீங்க நெட் சென்டருக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. இல்ல உங்களுக்கே அப்ளை பண்ண தெரிஞ்சாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ். உங்களுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன் இந்த தகுதிகள் இருந்தா அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு. அந்த தகுதிகளை இன்னும் கொஞ்சம் தெளிவாகவே பார்த்துடலாம். யார் யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்பர் 1, வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினர். அதாவது உங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவுக்குள்ள நீங்க இருக்கீங்க, MBC, SC, ST, இன்னும் நிறைய வாய்ப்பு மறுக்கப்பட்ட கேஸ்ட்குள்ள வரீங்க. அந்த மாதிரியான நபர்கள் நம்ம இருக்கோன்ற பட்சத்துல நம்ம இது அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள். நம்பர் 2, ஸ்பெஷல் கேட்டகரி. அதாவது நம்ம டிசபிள் பர்சனா இருக்கும், மாற்றுத்திறனாளியா இருக்கும் அப்படின்ற கூடிய பட்சத்துல இருக்கக்கூடியவங்க இருக்காங்க குழந்தைன்னா அவங்க இதை அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கு அந்த வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய்க்குள்ளதான் இருக்கணும் அப்படிங்கிற லிமிட் கிடையாது. நீங்க தாண்டி இருந்தா கூட நீங்க அப்ளை பண்ணலாம். மூன்றாவது ஒரு விஷயம், முதல்லவே சொன்ன மாதிரி 2 லட்சம் ரூபாய்க்குள்ள நலிவடைந்தவங்க இதை அப்ளை பண்றதுக்கு தகுதி உடையவங்க. நீங்களும் அப்ளை பண்ணலாம். சரி, இது முடிஞ்சிருச்சுங்க. இப்ப குழந்தை அதிகபட்சமா எத்தனை ஸ்கூல் வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை அதிகபட்சம் 5 பள்ளிகள் வரைக்கும் அப்ளை செய்ய முடியும். இது எங்கெங்க பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க ஊர்ல இருந்து 1 கிலோமீட்டருக்கு நியர்பை இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் மட்டும்தான் உங்களால அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. பட் இதை பத்தி இன்னும் உங்களுக்கு மோர் டீடைல்ஸ் வேணும். சில கிராமத்துல இருப்பீங்கல்ல, உள்ள இருப்பீங்க, உங்க டவுன் போறதுக்கே 10 கிலோமீட்டர் இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இதுல சொல்லப்படல. இருந்தாலும் நீங்க நெட் சென்டர்ல டைரக்டா அணுகி கேளுங்க. ஸ்கூல்ஸ்ல போய் டைரக்டா நீங்க விசாரிங்க. கொஞ்சம் விசாரிச்சு என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். இல்ல 1 கிலோமீட்டர் நியர்பை இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. ஓகேங்க, ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஓகேங்க. எனக்கு எல்லாமே நான் பார்த்துட்டேன், அப்ளை பண்ணியாச்சு, எலிஜிபிலிட்டிக்குள்ள வந்துட்டேன், அப்ளை பண்ணியாச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. எனக்கு ரிசல்ட் எப்போ தெரியும், என் பையனுக்கு ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைச்சது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஸ்கூல்ல அக்செப்ட் பண்றாங்களா ரிஜெக்ட் பண்றாங்களா டீடைல்ஸ் ஸ்கூலோட நோட்டீஸ் போர்ட்ல ஒட்டப்பட்டிருக்கும். அக்செப்ட் பண்ணப்பட்டிருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருந்தாலும் லிஸ்ட்ல உங்களுக்கு சொல்லப்பட்டிருப்பாங்க. சப்போஸ் அதுல உங்களுக்கு தகவல் எதுவும் ஒட்டப்படலைன்னா நீங்க ஸ்கூல்ல டைரக்டா அணுகி எந்தெந்த பள்ளிகளை நீங்க அப்ளை செஞ்சிருந்தீங்களோ அந்த
அந்த பள்ளிகள்ல நேரடியா அணுகி அவங்க கிட்ட நீங்க கேட்டு தகவலை தெரிஞ்சுக்கலாம். ஓகே, உங்களுடைய குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த ஆர்டி இடஒதுக்கீட்டுல வந்து உங்களுடைய குழந்தைகளும் படிச்சு நல்லபடியா மேல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். புதுசா பார்க்கக்கூடியவங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தாலோ இல்ல ரெகுலரா பார்த்துக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கனாலோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் உள்ள வீடியோஸ் நம்ம போட்டுக்கிட்டு இருக்க முடியும். இன்னொரு நல்ல சிறப்பான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய தமிழ். தேங்க்யூ.